வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது இறைச்சி கறி பிரியாணிக்கு எப்படி மசாலா செய்யறோம்னு தான் பார்க்க போறோம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்றதை தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. தேவையான பொருட்கள்: ஏலக்காய், நட்சத்திரப்பூ, அன்னாசிப்பூ, கருவாப்பட்டை, பிரியாணி இலை, கராம்பு, சாதிக்காய். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் 25 கிராம், நட்சத்திரப்பூ 25 கிராம், கருவாப்பட்டை 25 கிராம், கராம்பு 25 கிராம், சாதிக்காய் 25 கிராம், பிரியாணி இலை 20 கிராம். இவ்வளத்தையும் இப்ப நாங்கள் வறுத்தெடுத்து கொள்ளுவோம். சட்டியை நாங்கள் அடுப்புல வச்சு இப்ப ஹீட் பண்ணி கொள்ளுவோம். இப்ப அவருக்கு சட்டி சூடாகிட்டது. நாங்கள் இப்ப கருவாப்பட்டையை முதல்ல நாங்கள் வறுத்தெடுத்துக் கொள்வோம். நாங்கள் தனித்தனியாக தான் வறுத்தெடுக்கணும். எல்லாம் ஒன்றா போட்டோம்டா பெருசு சின்ன கருவாப்பட்டை பெருசா இருக்கும், ஏலக்காய் சின்னதா இருக்கேக்க அது கருகீரும், இது கருகாம இருக்கும். ஆனபடியே நாங்கள் தனித்தனியா போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வறுத்தெடுத்தா காணும். கண்ண நேரம் வறுக்கணும் மட்டும் இல்லை. இப்ப பாருங்க, நாங்கள் மெல்லிசா இதை வறுத்தெடுத்துட்டோம். இனி இதை இறக்கி கொள்ளுவோம். சாதிக்காயை வறுத்து கொள்ளுவோம். இதையும் இறக்கிக் கொள்ளுவோம். இது வறுபட்டுட்டு வைக்கிக் கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் ஏலக்காயை வறுத்து கொள்ளுவோம். சாதிக்காய் கருவாப்பட்டை ஏலக்காய் வறுக்கிற மாதிரியே நாங்கள் கராம்புவையும் பிரியாணியிலையும் வறுத்தெடுத்து கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வறுத்தெடுத்துட்டோம். இப்ப வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுக் கொள்ளுவோம். அதுக்குள்ள நாங்கள் இந்த சாதிக்காய் இருக்குத்தானே, இந்த சாதிக்காயை உடைச்சு போட்டு போடுவோம். அப்பதான் எங்களுக்கு இதுக்கு போட்டு அரைச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நாங்கள் இப்படி உடைச்சு எடுத்துக் கொள்ளுவோம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்க, நாங்கள் இப்படி உடைச்சு எடுத்துக் கொள்ளுவோம். அப்பதான் எங்களுக்கு இந்த கிரைண்டர்ல போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதே போல இந்த நாள் பட்டையையும் கொஞ்சம் சின்னனா உடைச்சு விட்டுக் கொள்ளுவோம். அதையும் இதுக்குள்ள போட்டு அரைச்செடுத்துக் கொள்ளுவோம்.
நாங்கள் அரைச்சதை ஒரு திரும்ப கிளறி விட்டு பாருங்க நறுவலா இருக்குது. நாங்கள் நல்ல பவுடரா அரைச்செடுத்து கொள்ளணும். இன்னொருக்கா நாங்கள் அரைச்செடுத்து கொள்ளுவோம். ஓகே, அரைச்செடுத்து பிரியாணி மசாலா இருக்கு. இந்த மசாலா வந்து நாங்கள் சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி அப்படி செய்யக்குள்ள உங்களோட தேவைக்கேற்ப ஒரு கரண்டி அல்லது காத்தேக்கரண்டி, இரத்தேக்கரண்டி அப்படி நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் 6 மாதம் இல்லை 3 மாதம் அப்படி ஒரு போத்தலுக்கு போட்டு வச்சு பாவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முழு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.